தமிழக அரசியல் களம் தற்போது சூடு பிடித்துள்ளது. அண்ணாமலைதான் இப்போது ஹாட் டாபிக். தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சிக்கு வந்து ஒரு மாதம் ஆன நிலையில் ஒருபுறம் திமுக ஜென்சி டிஎம்கே என்ற பெயரில் இன்ஸ்டாகிராமில் புதிய படையை களமிறக்க உள்ளது. இன்ஸ்டாகிராம் மூலமாக தாவேகா ஆட்சியை பிடித்தது, நாமும் அதே போல ஆக வேண்டும் என திமுக பம்பரமாக சுழன்று வருகிறது. இந்த நிலையில் கடந்த ஒரு மாத காலமாக அண்ணாமலை அரசியலில் ஆக்டிவாக இல்லாமல் இருந்தார். எப்பொழுது வருவார், எப்போது பிரஸ் மீட் கொடுப்பார் என பல எதிர்பார்ப்புடன் இருந்த நிலையில் கடந்த சில நாட்களாக அண்ணாமலை பற்றிய செய்திகள் லோக்கல் மீடியாவில் தொடங்கி நேஷனல் மீடியா வரை பரவ ஆரம்பித்து உள்ளது. அதிலும் குறிப்பாக அண்ணாமலை பாஜகவிலிருந்து விலகப் போகிறார், தனியாக கட்சியை துவங்க போகிறார், அதை மக்கள் இயக்கமாக மாற்றி முதல் 6 மாதத்தில் அடிப்படை கட்டமைப்பு எல்லாம் செய்துவிட்டு பின்னர் அந்த மக்கள் இயக்கத்தை கட்சியாக மாற்றப் போகிறார் என்றெல்லாம் தகவல்கள் உலா வந்தது. அந்த வகையில் தற்போது அண்ணாமலை டெல்லி பயணம் செல்கிறார். பாஜக தேசிய தலைவர் நிதின் நவீனை சந்திக்கிறார் என்ற தகவல் தற்போது கசிந்துள்ளது. இந்த நிலையில் அண்ணாமலை டெல்லி பயணம் குறித்து தமிழக பாஜகவில் என்ன நடந்தது என விசாரிக்கும் பொழுது பல தகவல்கள் கிடைத்தன. குறிப்பாக தமிழக பாஜகவை அண்ணாமலை கடந்த 5 ஆண்டுகளில் பெருமளவு வளர்த்துவிட்டார். குறிப்பாக இளைஞர்களை கட்சிக்குள் ஆர்வத்துடன் உத்வேகத்துடன் வரும் அளவிற்கு ஏற்பாடு செய்தது அண்ணாமலைதான். அதாவது அண்ணாமலை பரபரப்பாக அரசியல் செய்ததால்தான் தமிழக பாஜகவில் புதிதாக ரத்தம் பாய்ச்சப்பட்டது. ஆனால் தற்பொழுது அண்ணாமலை தமிழக பாஜகவை விட்டு விலகினால் நிச்சயம் அது தமிழக பாஜகவிற்கு பின்னடைவாக இருக்கும் என தமிழக பாஜகவை விட்டு அண்ணாமலை விலகுகிறார் என்ற தகவல் தமிழக பாஜக சீனியர்களை கொதிப்படைய வைத்துள்ளது. மேலும் அண்ணாமலையை விட்டுவிட்டால் தமிழக பாஜக அகல பாதாளத்திற்கு சென்றுவிடும் என தமிழக பாஜகவில் இருக்கும் சீனியர்கள் பலரும் தற்பொழுது அண்ணாமலையை விட்டுவிடக்கூடாது என்பதில் குறியாக இருக்கிறார்களாம். அதிலும் குறிப்பாக ஒரு சில சீனியர்கள் அண்ணாமலை போய்விட்டால் நமக்கு நல்லது நடக்காது, கட்சி வளராது, அதனால் அண்ணாமலையை எப்படியாவது கட்சியை விட்டு போகாமல் தடுத்துவிட வேண்டும் என்றெல்லாம் முயற்சி செய்கிறார்களாம். ஆனாலும் அண்ணாமலை அதையெல்லாம் காதில் வாங்கிக் கொள்ளவில்லை. எனது ரூட்டு தனி ரூட்டு என்கின்ற வகையில் அண்ணாமலை தற்போது டெல்லி பயணம் சென்றிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. நாளுக்கு நாள் அரசியல் களம் சூடு பிடித்து கொண்டே இருக்கிறது. அண்ணாமலையின் அதிரடி முடிவு என்ன என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். பாஜகவில் தொடர்ந்து கொண்டே அரசியலில் அண்ணாமலை ஈடுபட வேண்டுமா அல்லது தனி கட்சியை தொடங்கி புதிய சக்தியாக உருவெடுக்க வேண்டுமா? உங்களது கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்க. இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க ஸ்கிரீன் டிஎன் சேனலை ஃபாலோ பண்ணுங்க.